அதிமுக சார்பில் நீங்க சொல்லுங்க, அதிமுக சார்பில் கொண்டு வரப்பட்ட நல திட்டங்கள் என்ன, எந்த திட்டத்தின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி வளர்ந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டத்தெல்லாம் அண்ணன் சொல்லுவாரு, அப்புறம் கை தட்டலாம். அமைதியா இருக்கு கொஞ்சம். ஓகே, நான் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. என்ன இதயங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா, கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார், என்னுடைய அரசியல் ஆலோசனை, என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் கேபி அவர்களை வணங்கி வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்கள், அத்தனை தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, நாம் தமிழருக்கும் சேர்த்து சொல்றாரு அண்ணன். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே சொன்னாரு. ஒகேனக்கல் கூட்டிய திட்டம் வந்து குற்றச்சாட்டு ரெண்டாவது ரவுண்டு. சரி, திட்டங்கள் மட்டும் சொல்லிடலாம் வேகமா. ஒரே நிமிஷம். அதுக்காக தனியா ஒரு தனி டைம். மாவட்டத்தை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரித்து கொடுத்தது அம்மா. அந்த மாதிரி தான் கேக்குறேன், சொல்லுங்க. தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கிருஷ்ணகிரியை தலைமையிடமாக கொண்டு இன்று மாவட்ட ஆட்சி தலைமை அலுவலகத்தையும் அதே போல காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் உருவாக்கி கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திறந்தவர்கள் இவராக இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம புதிய பஸ் ஸ்டாண்ட் அதை திறந்தது யார் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இல்லைன்னு சொல்லிட்டோம், மறுக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி தேசிய நெடுஞ்சாலை போலுப்பள்ளியில 348 கோடி ரூபாய் அளவிலே அங்கே மருத்துவக் கல்லூரியை உருவாக்கியது புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சுதந்திரம் அடைந்த போது 11 ஒரே ஒரு கல்லூரி தான் அரசாங்க கல்லூரி. 11 கல்லூரிகளை அரசு கல்லூரிகளை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர் பேனா டேம் கட்டி காமராஜர் காலத்தில் கட்டினது, அது பழுதடைந்து விட்டது. அந்த பழுதடைந்ததன் காரணமாக நீர் வெளியே சென்றதன் காரணமாக அந்த ஷட்டர் என்கிற அந்த கதவுகள் பழுதுபட்ட காரணத்திற்காக 20 கோடி ரூபாயை ஒதுக்கி விவசாயிகளின் நெஞ்சத்திலே பாலை ஊற்றியவர் யார் என்று சொன்னால் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு குழந்தை நல சிறப்பு மைய கட்டிடம் 29/10/2018 அடிக்கல் நாட்டி 26/9/2019 எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 18 கோடி ரூபாய் அளவிலே திறந்திருக்கிறாங்க. சொல்றதுக்கு தைரியம் இருக்குது. அதே போல கிருஷ்ணகிரி ஒன்றியம் பத்தனப்பள்ளி ஊராட்சி கல்லூரி மாணவர் 2000 கல்லூரி மாணவர் விடுதி அடிக்கல் நாட்டி 2/2000 மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர்களால் 3,35,76,000 பண்ணிருக்கோம். அதே போல நிறைய சொல்லலாம், இந்த ஒசூரை டச் பண்ணலாம். 33 ஏரி ஊத்தங்கர 33 ஏரி திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் எங்களுடைய எடப்பாடியார். மருத்துவமனை கொண்டு வந்தீங்க, ஆனா அதுல போதுமான மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க நியமிக்கல. அது இந்த ஆட்சியை கேட்க இல்ல 5 ஆண்டு காலம் சார் நாங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். எங்க ஆட்சி போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி 4.25 ஆண்டு காலம் யார் ஆட்சியில் இருந்தார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம். அவதான் செய்யணும். சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறார். ஒரே ஒண்ணு சார், அதே மலர் ஏற்றுமதி நிலையம் ஒசூர்ல திறந்திருக்கிறோம். ஆனா அது செயல்பாடு இல்லாமல் இந்த அரசு முடக்கி விட்டு இருக்கிறது. அதுக்காக மலர் ஏற்றுமதி நிலையம் ரோஜா பூ இதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் ஈபி இந்த விவசாயிகளுக்கு, அந்த ரோஜா உற்பத்தி செய்யற விவசாயிகளுக்கு பட்டுப்பூச்சி முட்டை வளர்ப்பு கோழி வளர்ப்புகள்லாம் இலவச மின்சாரத்தை சொன்னார். இவர் மின்சாரத்தை வழங்கணும்னு சொல்லி பார்த்தேன், மற்ற இதுல டிபேட்ல பார்த்தேன். ஆனா இந்த மாவட்டத்தில் அந்த விவசாய பெருமக்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை கொடுத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நடத்தி கடமைப்பட்டிருக்கின்றது. அதே போல பாத்தீங்கன்னா இலவச கரண்ட் வீட்டுக்கு கொடுக்கலாம், விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. ஆனா இங்க இருக்கின்ற விவசாயம் அந்த மும்முனை மின்சாரத்துக்கு மின்சார கட்டணம் கட்டணும். அந்த கட்டணம் கட்டக்கூடாது என்று இங்கிருந்து நம்முடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற அன்பு இருக்கிற அண்ணன் அவர்கள் எடுத்ததன் காரணமாக அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை இலவசமாக வழங்கினார்கள் என்று நான் ஆரித்தனமாக கூற முடியும். அதே போல பர்கூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் பாத்துட்டே தான் இருக்கேன். பேசுங்க. ஆனா 5 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவருக்கு 5 நிமிஷம். பேசுங்க. பர்கூர் சார், அமைதி. ஐஆர்டி பாலிடெக்னிக்கல் தமிழ்நாட்டிலே 2 இடம் தான்.
ஒன்னு இங்க ஒன்னு ஆண்டிப்பட்டி. 2 கல்லூரியை கொடுத்ததுல வந்து யார் என்று சொன்னால் அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார் என்பதை நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நெறியாளர் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள், மூவரையும் சமமாக சமமா தான் டைம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன், வேணும் கிட்ட வந்து நான் காட்டுறேன்.